திமுக கூட்டணி வெற்றி பெற மதிமுக உழைக்கும் என்பது உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் மதிமுக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மதிமுக சார்பில் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாடு திருச்சி சிறுகனூரில் நடைபெற்று வருகிறது. மாநாட்டின் தொடக்கமாக கட்சிக் கொடியை மதிமுக துணை பொதுச் செயலாளர் ரோஹியா ஏற்றி வைத்தார். முன்னாள் எம்பி கிருஷ்ணன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் வைகோ, துரை வைகோ ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். மாநாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற மதிமுக பணியாற்றும் என்றும், ஜனநாயகத்துக்கு சவால் விடும் பாஜகவின் சதி திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்றும் 2வது தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக கீழடி ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அங்கீகாரம் வழங்கிட வேண்டும். ஜிஎஸ்டி வரி மாற்றி அமைத்ததால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் வரி இழப்பை மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டும். இலங்கை அரசின் மீனவர்கள் விரோத செயல்களுக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சமஸ்கிருத மொழியை தொடர்பு மொழியாக்க வேண்டும் என்று கூறியிருப்பதற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மரபணு மாற்ற நெல் சாகுபடிக்கு மத்திய அரசு அனுமதியை ரத்து செய்ய கோரி வேளாண் பெருங்குடி மக்கள் போராட்ட களத்துக்கு தயாராக வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு உள்ளன.